ஸோ 2 பேதுரு புஸ்தகத்த பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் ஹெட்டிங் என்ன அப்டின்னா, 2 ಪೇತ್ರನ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಇದ್ರೇನಂತಂದ್ರೆ அ சர்ச்சுக்குள்ள என்ன ஆயிருச்சாம், நெறைய பொய்கள் வந்துருச்சாம். அந்த அந்த அவரு அவரு பாஸ்டரா இருந்தார்ல, அந்த சில சபைகள்ல பொய்கள் ஜனங்க நம்ப ஆரம்பிச்சுட்டாங்களாம் நெறைய. ಅಲ್ಲಿ ಅವರು ಸೇವಕರಾಗಿ ಪಾಸ್ಟ್ ಆಗಿ ಕಾರ್ಯನಿರ್ವಹಿಸಿದಂತ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸುಳ್ಳು ಕಾರ್ಯಗಳು ಅಧಿಕವಾಗಿ ಒಳಗಡೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. ஸோ பொய்களுக்கு சரியான பதில் குடுக்குற ஒரு நிருபம் தான் 2 பேதுரு புஸ்தகம். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸುಳ್ಳಾದಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸರಿಯಾದಂತ ಉತ್ತರವನ್ನ ಬರೆಯುವಂತದ್ದೇ ಈ 2 ಪೇತ್ರನ 2ನೇ ಪತ್ರಿಕೆ. ஸோ இதோட ஹெட்டிங் என்னன்னா, 2 பேதுரு ஹெட்டிங் என்னன்னா, ಆ, 2ನೇ ಪೇತ್ರನ ಒಂದು ಪುಸ್ತಕದ ಒಂದು ಮುಖ್ಯ ತಲೆಬರಹ ಏನಂದ್ರೆ இயேசு கிறிஸ்துவை அறியும்போது, இயேசு கிறிஸ்துவை அறியுங்கள், பொய்களை எதிர்த்து நில்லுங்கள். பொய்களுக்கு விலகுங்கள். ಅಲ್ಲಿ ಏಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳಿ ಸುಳ್ಳನ್ನ ಎದುರಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. சிலிந்த தூர இரி, ரெசிஸ்ட் ದೂರ ಇರಿ. தூர. சோ சோ இயேசு கிறிஸ்துவ அறிறது. ಏಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತದ್ದು. என்னது அப்படின்னா, ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ 2 பேதுரு முதலாவது அதிகாரம் 15 வசனத்தை நம்ம பார்க்க போறோம். 2ನೇ ಪೇತ್ರ ಮೊದಲ 15 ವಚನಗಳನ್ನ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆ, சில காரியங்கள பாருங்க, நம்ம மறக்கவே கூடாது நம்ம லைஃப்ல. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಮರೆತು ಹೋಗ್ಲೇಬಾರದು. இந்த 15 வசனம் இருக்குல்ல, ಮೊದಲ 15 ವಚನ ಇದೆ ಅಲ್ವಾ? இத எந்த அளவுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணியிருக்காருன்னா, நெறைய வாட்டி பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1 to 15 வந்து 3வது வசனத்துல இருந்து 15வது வசனம் ஃபர்ஸ்ட் அதிகாரத்த நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்போஸ்தலர் பேதுரு. ಅಲ್ಲಿ 3ನೇ ವಚನದಿಂದ 15ನೇ ವಚನದವರೆಗೂ ನಾನು ಸಾಯುವವರೆಗೂ ನಾನು ನಿಮಗೆ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೀತಾ பாருங்க ಇದ್ದಾರೆ. 13ல இருந்து 15வது வசனத்துல என்ன சொல்றாரு? 13ರಿಂದ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஒரு காரியத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன் நான் எப்பவும். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಾನು ಯಾವಾಗಲೂ ನಾನು ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் இத உங்கள் நினைவுக்கு நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಈ ಶರೀರ ಇರುವವರೆಗೂ ನಿಮಗೆ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ ಇರ್ತೇನೆ. என்னது அது? ಏನದು? சோ இத வந்து இவ்ளோ முக்கியமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேதுரு சொல்றாருன்னா, நம்ம கவனமா கேட்கணும் என்னன்றது. ಇಲ್ಲಿ ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತಂದ್ರೆ ಇದನ್ನ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. சோ என்னது பிரதர் நான் மறக்க கூடாது? ಯಾವುದನ್ನ ನಾನು ಮರ್ತು ಹೋಗ್ಬಾರ್ದು. நெறைய வாட்டி நம்ம மறந்துடுறோம் இந்த காரியத்த. அததான் வந்து அவரு அழுத்தி சொல்றாரு அவரு. ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಮರ್ತು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಇದನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒತ್ತಿ ಒತ್ತಿ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஃபர்ஸ்ட் என்னது? ಮೊದಲನೇದಾಗಿ ಏನದು? நம்ம கீழ இருந்து மேல வருவோம். 9வது வசனம் பாருங்க. 9ನೇ ವಚನ ಗಮನಿಸ್ರಿ. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகிப்போன குருடனாயிருக்கிறான். பாருங்க, உங்க பழைய பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்கள கழுவிட்டாரு. அது நீங்க நெறைய பேர் மறந்துடுறீங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹಳೆಯ ಪಾಪಗಳಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಅಂತಂದ್ರೆ ಮನ್ನಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವೇನ್ ಮಾಡಿದಿರಿ? ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. அத மறந்துடுறோமா? ಅದನ್ನ ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. அடுத்து 10வது வசனத்துல இன்னொரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்றாரு. 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. எதுக்கு ஆண்டவர் உங்கள கூப்பிட்டாரு? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದಿದ್ದಾರೆ? 2 காரியத்தை நம்ம மறக்க கூடாது. 2 ಕಾರ್ಯವನ್ನ ಮರೆತು ಬಿಡಬಾರದು. ஆண்டவர் என் பழைய பாவத்தெல்லாம் கழுவிட்டாரு. ದೇವರು ನನ್ನ ಹಳೆಯ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ತೊಳೆದು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. 2வது எதுக்காக என்ன கிறிஸ்தவனா மாத்துனார் ஆண்டவர். ಎರಡನೇದಾಗಿ ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನನ್ನಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. எதுக்கு என்ன கழுவினாரு? எதுக்கு என்ன கூப்பிட்டாரு? ಯಾವುದಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಯಾವುದನ್ನ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. ಇದಕ್ಕೆ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಇರ್ತದಲ್ವಾ? இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு பிளான் இருக்கும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ಜನಿಸಿದೆ ಅಂತಂದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಒಂದು ಯೋಜನೆ ಇರ್ತದೆ. அதே போல நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நீங்க பிறந்திருக்கீங்களா? குழந்தையா வந்துட்டீங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உங்கள கழுவி என்ன பண்ணாரு? குழந்தையா பெற்று எடுத்துட்டாரு. சோ எந்த காரணத்துக்காக ஆண்டவர் உங்கள பெத்து எடுத்தாரு? ಅಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಬರುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಒಂದು ಮಗುವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ನೀವು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ? அத நம்ம இப்ப பார்க்க போறோம். ಅದನ್ನ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. ரொம்ப ரொம்ப முக்கியம். ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ. சரி இப்ப மேல வரும். 3வது வசனம் பாருங்க. 3ನೇ ವಚನ. இதான் நோக்கம். இதான் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு செய்யற காரியம். ಇದೇ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು. தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் ஆ. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு போதும் போதும். 2 காரியம் பார்க்கிறோம். திவ்ய வல்லமை, திவ்ய ஸ்வபாவம். ಅಲ್ಲಿ ದಿವ್ಯ ಮಹಿಮೆ, ದೈವ ಸ್ವಭಾವ. ದಿವ್ಯ ಪವರ್ ಅಂತ ಹಾಕಿದವರು ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ. ಪವರ್ ಅಂದ್ರೆ ಶಕ್ತಿ. ಶಕ್ತಿ. ದಿವ್ಯ ವಲ್ಲಮೈ,
திவ்ய சுபாவத்தை தேவன் நம்மளுக்கு தம் ரத்தத்தால் கழுவி நம்மளுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ದಿವ್ಯ ಶಕ್ತಿಯನ್ನ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ದೈವ ಸ್ವಭಾವವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಬಾಲವನ್ನ அந்த ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சக்தி இருந்தாதான் நம்ம சுபாவமே மாறுங்க. ಆ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದ್ರೆ ನಮ್ಮ ಸ್ವಭಾವವೇ ಅದು ಬದಲಾಗ್ತದೆ. சோ இந்த சக்தி திவ்ய சக்தி, தெய்வீக சக்தியை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ಆ ಒಂದು ದಿವ್ಯ ದೈವಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶಕ್ತಿಯನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் நம்மளுக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. ದೇವರು ನಮಗೆ ಇದನ್ನ ಉಡುಗೊರೆಯಾಗಿ சோ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த கிஃப்ட் நம்மளுக்குள்ள வந்த உடனே நம்ம இருதயத்துக்குள்ள ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಉಡುಗೊರೆ ಬಂದ ತಕ್ಷಣವಾಗಿ அது என்ன ஆகும், நம்ம சுபாவத்தை அப்படியே மாத்தும். ಅದು ನಮ್ಮ ಸ್ವಭಾವವನ್ನು ಅದು ಬದಲಾಯಿಸ್ತದೆ. நம்ம சுபாவம் மாற 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 நம்மளால் நம்ம வாழ்க்கையின் மூலியமா அநேகர் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ಅದು ನಮ್ಮ ಸ್ವಭಾವದ ಬದಲಾಗ್ತಾ ಬದಲಾಗ್ತಾ ಅನೇಕರ ಜೀವನ ಅದು ಬದಲಾಗಲ್ಪಡುತ್ತದೆ. சோ இது எப்படி பிரதர் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ಈ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೆರವೇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. இதுல ஒரு 7 காரியங்களை சொல்றாரு இதெல்லாம் அப்போஸ்தல் பேதுரு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೇತ್ರ 7 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇದರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. படிப்படியா ஸ்டெப் ஸ்டெப்பா இதெல்லாம் இந்த 7 காரியங்களும் உங்க லைஃப்ல என்ன ஆகணுமா, ಜಾಸ್ತಿ ஆயிட்டே போகணுமா. ಈ 7 ಕಾರ್ಯಗಳು ಹಂತ ಹಂತವಾಗಿ ಇದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾನೆ ಹೋಗ್ಬೇಕು. இது கம்மியாக கூடாது, ಜಾಸ್ತಿ ஆகணும்னு சொல்றாரு. ಇದು ಕಡಿಮೆ ಆಗ್ಬಾರ್ದು, ಇದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾನೆ ಹೋಗ್ಬೇಕು. இதுல ஒருவேளை நம்ம ஸ்டார்டிங் ஆண்டருக்குள்ள வந்த உடனே கொஞ்சம் தான் இருக்கும். நம்மளுக்கு பாருங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இச்சை அடக்கம் கொஞ்சம் தான் இருந்திருக்கும். போக போக என்ன ஆகணுமா, ಜಾಸ್ತಿ ஆகணும்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಈಚೆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕಾರ್ಯಗಳು ಅದರಲ್ಲಿ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪವಾಗಿರ್ತದೆ. ಅದನ್ನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ನಾವು ಅದರಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾನೆ ಹೋಗ್ಬೇಕು ಬಲವುಳ್ಳವರಾಗಿ. சரியா? பாருங்க என்ன அந்த 7 காரியம்ன்றத பாப்போம். ಆ 7 ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದೆಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. 5வது வசனத்துல இருந்து படிங்க. 5ல இருந்து 7. 5ல இருந்து 7வது வசனம் பாருங்க. 5ರಿಂದ 7ನೇ ವಚನ. நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட பாருங்க விசுவாசத்தோட தைரியத்தையும் ஆ. தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையையும் பொறுமையோட தெய்வ பக்தியையும் தெய்வ பக்தியையும் தெய்வ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இது உங்களுக்குள்ளே இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் ஆ. உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ம். வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. சோ நீங்க கனி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு பேதுரு. ಇಲ್ಲಿ ನೀವು ಫಲ ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಪೇತ್ರ ಹೇಳ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ. 7 காரியங்களையும் நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய ஆயிட்டே போச்சுன்னா நீங்க கனி கொடுப்பீங்கன்னு சொல்றாரு. ಈ 7 ಕಾರ್ಯಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಹೋದ್ರೆ ನೀವು ಅಧಿಕವಾಗಿ ಫಲ ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತೀರಿ. விசுவாசம், ನಂಬಿಕೆ, தைரியம், ಸದ್ಗುಣ, ಜ್ಞಾನ, ಜ್ಞಾನ, ಇಚ್ಛೆ ಅಡக்கம். பொறுமை, இச்சை அடக்கம் ಅಂದ್ರೆ ಸೆಲ್ಫ್ ಕಂಟ್ರೋಲ್ ಅಂತ ಬದು. ದಮೆ ಎಂಬುದಾಗಿ, ದಮೆ. அப்புறம் பொறுமை, ಎಂಡ್ಯೂರೆನ್ಸ್, ತಾಳ್ಮೆ, தேவபக்தி, தெய்வ பக்தி, ಭಕ್ತಿ, சகோதர சிநேகம், அன்பு, ಸಹೋದರ ಸ್ನೇಹ, அன்பு. அன்பு. பாத்தீங்களா எல்லாத்துக்கும் மேல கிரீடம் மாதிரி இருக்குது. என்னது அது? அன்பு. எல்லாத்துக்கும் மேல. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ಕಿರೀಟವಾಗಿ ಪ್ರೀತಿಯದು ಕಾಣ್ತಾ ಇದೆ. சோ இந்த 7 காரியத்துல நம்ம வளரும்போது நீங்க ஞாபகமா வச்சுக்கங்க, உங்க லைஃப் ரொம்ப கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கும்னு ಈ பேதுரு சொல்றாரு. 7 ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆಯಲ್ಪಡುವಾಗ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಅಧಿಕವಾಗಿ ಫಲ ಕೊಡುವಂತ ಒಂದು ಜೀವಿತವಾಗಿ நீங்க ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. ஒரு சின்ன காரியம் செய்யலாம். ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ ಮಾಡಬಹುದು. இந்த 7 காரியத்தை எழுதிக்குங்க. ಈ 7 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಕೊಳ್ರಿ. எப்படி நான் இந்த 7 காரியத்துல நான் வளரலாம்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು 7 ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನು ಬೆಳಿಬಹುದು. நம்மளால முடியாது. ನಮ್ಮಿಂದ ஆனா ಆಗೋದಿಲ್ಲ. நம்மளுக்குள்ள தெய்வீக என்ன இருக்கு? வல்லமை இருக்கு, பவர் இருக்குன்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತದೆ ಇದು ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ದಿವ್ಯ ಶಕ್ತಿ ನಮ್ಮಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ அந்த ಹೇಳ್ತಾ ಇದೆ. தெய்வீக சக்தி, இந்த சக்தி நம்மளுக்குள்ள கிரியை செய்யும் போது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அதிகம் இருக்கும்போது தெய்வீக சுபாவங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படும். ಈ ದಿವ್ಯ ಶಕ್ತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಯಲ್ಪಡುವಾಗ ದೈವ ಸ್ವಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿ ಅದು ಬದಲಾಗ್ತಾ ಹೋಗ್ತದೆ. இத அவரு ஒரு டைம் சொல்லிட்டே ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாரு. ಅದನ್ನ ಪುನರಾವರ್ತನೆ ಮಾಡಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ಇದೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. என்ன அப்படின்னா, ಏನಂದ್ರೆ ஆண்டவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் செய்து உங்களுக்குள்ளே பலன் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದು ವಾಸ ಮಾಡಿ ನೀವು ಬಲಗೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡುವಂತದೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. ஆண்டவருடைய பலன் உங்க இருதயத்திலே உங்க சரீரத்திலே காணப்படுங்க. ದೇವರ ಬಲ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಅದು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஏன்னா அது தெய்வீக சுபாவம். ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ದೈವ ಸ್ವಭಾವ. அவர் கொடுப்பாருங்க. ಅವನು ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க இன்னைக்கு ஒரே ஒரு ஜெபம் தான் செய்யணும். ನೀವು ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ಬೇಕು. ஆண்டவரே நீர் வந்து எனக்குள்ள வாசம் செய்யுங்க. ದೇವರೇ ನೀವು ಬಂದು ನನ್ನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ರಿ. உங்களுடைய அன்பு என் வாழ்க்கையிலே காணப்படணும் ஆண்டவரே அப்படின்னு ನಿಮ್ಮ கேளுங்க. ಒಂದು ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಅದು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ. இதுதான் வந்து பேதுரு சொல்றாருங்க. ಇದನ್ನೇ ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்வாராங்க. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஆல்ரெடி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ಈಗಾಗಲೇ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னும் அதிகமாய் வல்லமையா ஆண்டவர் கிரியை செய்வார். ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಮಹಿಮೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. சரி, ரெண்டாவது பாகம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 16ல இருந்து 21வது வசனம். ಎರಡನೆಯ ಭಾಗ 1 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ
ಒಂದನೇ ಇಲ್ಲ, ಅಧ್ಯಾಯ 16ರಿಂದ 21ನೇ ವಚನ. 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16ರಿಂದ 20. 2 ಪೇತ್ರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16ರಿಂದ 21ನೇ ವಚನ. சில பேர் வந்து என்ன சொன்னாங்களாம், ಕೆಲವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಹೇಳಿದ್ರು, இந்த இயேசப்ப பத்தி எல்லாம் இல்ல, யாரும் அவரெல்லாம் யாரும் இருக்கல, நீங்க எல்லாம் சும்மா போய் சொல்றீங்கன்னு பேதுருகிட்ட வந்து சொன்னாங்களாம். ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಬಳಿಗೆ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಯಾರು ಇಲ್ಲ, ಆತರ ಸುಮ್ಮನೆ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕಲ್ಪಿತವಾದಂತ ಒಂದು ಕಥೆಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ 2 காரியத்தை சொல்றாரு பேதுரு. 2 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நாங்க ஏசப்பாவை பார்த்தோம், ನಾನು ಯೇಸುವನ್ನ ನೋಡಿದ್ದೇನೆ, ஏசப்பா மகிமையை பார்த்தோம். ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆಯನ್ನ ನೋಡಿದ್ದೇನೆ, அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறினது அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯ ಅದು ನೆರವೇರಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ அதிகாரம் 16ல இருந்து 18வது வசனத்துல பாருங்க. ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದ 16ರಿಂದ 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும். மார்க் 9வது அதிகாரத்துல பேதுரு, யோவான், யாக்கோபு என்ன பண்றாங்க, அந்த மலை மேல போறாங்க, இயேசு கிறிஸ்து கூட்டு போறாங்க அவங்கள. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರ, ಯೋಹಾನ, ಯಾಕೋಬರನ್ನ ಮಾರ್ಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವ್ರನ್ನೇನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಪರ್ವತಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க ஆண்டவர் வந்து அப்படியே வெளிச்சமாய் பளபளபளன்னு வெளிச்சமா அப்படியே மோசே கூட எலியா கூட பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಪ್ರಕಾಶಮಾನ ಉಳ್ಳವನಾಗಿ ಮೋಶೆ ಎಲಿಯನೊಟ್ಟಿಗೆ ಆತನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் பரலோகத்துல எப்படி மகிமையா இருப்பாரு, அந்த மகிமையை அந்த மலை மேல அன்னைக்கு பார்த்தாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಮಾನವುಳ್ಳ ಮಹಿಮೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾಣ್ತಾನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಪರ್ವತದ ಮೇಲೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. ಅದನ್ನ ನಾವು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, ನೋಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನವನ್ನ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் அது கொடுக்குறாரு. ಮೊದಲ ಒಂದು ಪ್ರೂಫ್ ಅನ್ನ ಅದನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரெண்டாவது என்ன சொல்றாரு, ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாம் இருக்குல்ல, பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் இருக்குல்ல, ಅಲ್ಲಿ ಹಲವರ ಮಡಿಕೆ ಎಲ್ಲ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕಗಳಿದಲ್ವಾ, யாரோ மனுஷன் எழுதுனா நீங்க நினைக்காதீங்க. ಯಾರೋ ಮನುಷ್ಯ ಬರ್ದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ. யார் எழுதுனா 20வது வசனம் 21வது வசனம் படிங்க. 20-21ನೇ ವಚನ. வேதத்துள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, மனுஷன சித்தத்தினால் எழுதப்படல, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதுனாங்க. சோ பழைய ஏற்பாடு ஆதி ஆகமத்துல இருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் பரிசுத்தாவினால ஏகப்பட்ட சில சகோதரர்கள் எழுதினாங்க அப்படின்னு பேதுரு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, ಆದಿ ಕಾಂಡದಿಂದ ಮಲಕಿನ ಪುಸ್ತಕದವರೆಗೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರೇರಿತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳೇ ಅದನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல புதிய ஏற்பாடும் கூட பரிசுத்தாவினால ஏவப்பட்ட அநேக சகோதரர்கள் எழுதின புஸ்தகம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕೂಡ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಪುಸ್ತಕಗಳು. அவர் ஏன் சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டுல சொன்னப்பட்டதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. ಅವ್ರೆ ಯಾಕೆ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಹಳ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಅದೆಲ್ಲವೂ ಕೂಡ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೆರವೇರಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ரெண்டு ப்ரூஃப் சொல்றாரு. 2 ಗುರುತನ್ನ ಪ್ರೂಫ್ ಅನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசுவை நாங்க பார்த்தோம், அவர் மகிமையை பார்த்தோம். ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದ್ವಿ, ಅವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವು ಕಣ್ಣಾರೆ ನೋಡಿದ್ವಿ. ரெண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ அந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறி இருக்குது, இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றாரு. ಆ ಪ್ರವಾದನೆಗಳೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಅದು ನೆರವೇರಲ್ಪಟ್ಟಿದೆ, ಇದೇ ಇದಕ್ಕೆ ಪ್ರೂಫ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்தது மூணாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ಮೂರನೇ ಕಾರ್ಯವನ್ನ ಗಮನಿಸ್ತೀವಿ. இந்த இரண்டாவது அதிகாரம் முழுவதுமாக இதுல போடப்பட்டிருக்குதுங்க. ಎರಡನೇದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಇದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ இந்த கள்ள பிரசங்கியார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಕಳ್ಳ ಬೋಧಕರ ಅಥವಾ ದುರ್ಮಾರ್ಗತನದಲ್ಲಿ ಬೋಧಿಸುವಂತವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. சோ இங்க ஒரு 5 பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. ಇಲ್ಲಿ 5 ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಗಮನಿಸ್ರಿ. எப்படி கண்டுபிடிக்கணும், ಹೇಗೆ ಇದನ್ನ ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು பாருங்க. முத பாயிண்ட் வந்து சொல்றாங்க, ಮೊದಲ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, கள்ள போதகர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ಆ ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಅಥವಾ ದುರ್ಮಾರ್ಗತನ ಬೋಧಿಸುವಂತವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ಮೊದಲು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அந்த வசனம் எல்லாம் நான் ஸ்லைட்லயே கொடுத்திருக்கேன், நீங்க பாத்துங்க, படிக்க டைம் இல்ல எனக்கு. ಆ ವಚನಗಳನ್ನೆಲ್ಲ ಸ್ಲೈಡ್ ನಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, ಅದನ್ನ ಓದುವುದಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்களா, சத்தியத்தை ட்விஸ்ட் பண்ணிடுவாங்களா, அப்படியே மாத்தி சொல்லுவாங்களா. ಆ ಸತ್ಯವನ್ನ ಅದನ್ನ ತಿರುಚಿ ಹೇಳ್ತಾರೆ. ஏசப்பா பத்தி தப்பு தப்பா ஏதோ பிரசங்கம் பண்ணுவாங்களா. ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ತಪ್ಪಾಗಿ ಅವರು ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾರೆ. ரெண்டாவது என்ன பண்றாங்க, ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, அவங்க பணத்தினால ஊழியம் செய்வாங்களா, பணத்துக்காக ஊழியம் செய்வாங்களா. ಅವರು ಹಣಕ್ಕಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. பணத்துக்காக ஊழியம் செய்து என்ன பண்ணுவாங்களா, அவங்க வந்து வசனத்தை சொல்லி அவங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம், ஜனங்கிட்ட வசனத்தை சொல்லி. ಅಲ್ಲಿ ವಚನಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ವಚನವನ್ನ ಹೇಳುದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ದ್ರವ್ಯಾಶ ಉಳ್ಳವರಾಗಿ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ. அது பிலியாம் பத்தி வந்து அந்த 15வது வசனத்தை சொல்லியிருக்கு. அவன் என்ன பண்ணானா, இது வந்து ஆண்டவருடைய தீர்க்கதரிசன சொல்றதுக்காக பணத்துக்காக அவன் வந்து செஞ்சான் அப்படின்றது வந்து அதுக்கு வந்து சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಬಿಳಾಮನ ಮೂಲಕವಾಗಿ ಇದನ್ನ ಹಣಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ವಿವರಣೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் என்ன சொல்றாருன்னா, பாக்குறதுக்கு வெளியே வந்து மினிஸ்ட்ரி செய்யற மாதிரி
இருக்கும். ஆனா பின்னாடி வந்து பணத்துக்காக தான் அவங்க செய்றாங்க அப்படின்றத சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹೊರಗಿನ ತೋರ್ಪಡಿಕೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣ್ತದೆ, ಆದ್ರೆ ಆಂತರಿಕವಾಗಿ ನೋಡುವಾಗ ಹಣದಾಸೆ ಉಳ್ಳವರಾಗಿ, ದ್ರವ್ಯಾಶೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಅವರು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. 3வது ಇಚ್ಛೆயினாலே நிரம்பியிருப்பாங்களாம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಇಚ್ಛೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒரு சின்ன உதாரணம் குடுக்குறேன். 14வது வசனம் படிங்க. 2வது அதிகாரம் 14வது வசனம். 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோய்ந்தவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். பாருங்க சாபத்தின் பிள்ளைகள் என்ன பண்றாங்களாம், யாரு வந்து கொஞ்சம் இதா இருப்பாங்களோ விசுவாசிகள்ல அவங்கள வந்து என்ன பண்ணிருவாங்களாம், இச்சையினாலே அவங்கள வந்து பிடிச்சு போட்டுருவாங்களாம். ಅಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ಅವ್ರನ್ನ ಇಚ್ಛೆಯ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಜಾರತ್ವದ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಮರಳುಗೊಳಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. 4வது அவங்க உள்ள 4வது குவாலிட்டி என்ன சொல்றாரு பேதுரு? 4ನೇ ಒಂದು ಅಂಶ, ಒಂದು ಲಕ್ಷಣ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவங்க பொறாமையா இருப்பாங்களாம். பொறாமைனா ஆங்காரமா இருப்பாங்களாம். அவங்க பேசுறதெல்லாம் ஆங்காரமா இருக்குமா. ಅವರು ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಅಹಂಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡ್ತಾರೆ. அடுத்தது 5வது 5ನೇದಾಗಿ அவங்களுக்கு நிஜமான விடுதலையே இருக்காதாம். அவங்களுக்கே பாவத்துல இருந்து விடுதலை இருக்காதாம். அவங்களுக்கே விடுதலை இல்லாம மத்தவங்களுக்கு விடுதலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பொய் விடுதலை. ಅವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಿಡುಗಡೆ ಇರುವುದಿಲ್ಲ. ಅವರು ಇತರರಿಗೆ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಸುಳ್ಳಾದಂತ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. 19வது வசனம் பாருங்க. 2வது அதிகாரம் 19வது வசனம். 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 19ನೇ ವಚನ. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் தாங்களே அடிமையா இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை மத்தவங்களுக்கு விடுதலைய வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ம். ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ ம். அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. அவங்களே தோத்து இருக்காங்க. அவங்க சொந்த வாழ்க்கையில அவங்களே தோத்து இருக்காங்க சில விஷயத்துல. அதுல வந்து நான் உங்களுக்கு வெற்றியை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க. ಅವರು ಸ್ವಂತ ಜೀವನದಲ್ಲಿ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸಿರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಇತರರಿಗೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಜಯವನ್ನ ಕೊಡಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அடுத்தது பாருங்க. ಮುಂದಿನದನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. இப்ப கடைசியாக இந்த இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இவங்களோட முடிவு என்ன அப்படின்னு பாக்குறாரு. ಇವರ ಒಂದು ಅಂತ್ಯ ಏನೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತಾರೆ. அந்த நோவா காலத்துல நோவா எப்படி காப்பாத்தப்பட்டானோ ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், ஒரு கூட்ட ஜனங்களை அவரை நம்புற ஜனங்களை எவ்வளவுதான் கள்ள பிரசங்கர்கள் இருந்தாலும் அந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படியா காப்பாத்திடுவாராம். ಅಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಸುಳ್ಳು ಬೋಧಕರು ಇದ್ರು ಕೂಡ ತನ್ನನ್ನು ನಂಬಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಗುಂಪನ್ನ ದೇವರು ಆತನ ಕಾದು ನಡೆಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. நோவா காலத்துல பாத்தீங்களா அவனை சுத்தி எல்லாம் இருந்தாங்க. அவனை கேலி பண்றவங்க அசுத்தமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ಅಲ್ಲಿ ನೋಹನ ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ನೋಹನ ಸುತ್ತಲೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನನ್ನು ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡುವಂತವ್ರು, ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಪಾಪ ಮಾಡಿದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಆತನ ಸುತ್ತಮುತ್ತಲಿದ್ರು. ஆனா அந்த குடும்பத்துல 8 பேரை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த தண்ணி வந்துச்சு. ஆனா அந்த 8 பேர் மாத்திரம் காப்பாத்தப்பட்டாங்க. ಆ ಜಲಪ್ರಳಯ ಉಂಟಾದಾಗ ಆ ಒಂದು ಕುಟುಂಬದ 8 ಜನರನ್ನ ಮಾತ್ರ ದೇವರು ಪೋಷಿಸಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அதே மாதிரி அடுத்தது வந்து 6வது வசனத்துல சோதோம் குமரா பத்தி பேசுறாரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸೋದೋಮ್ ಗೋಮರ ಪಟ್ಟಣದ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. சோதோம் குமரால எவ்வளவு போராட்டங்கள் இருந்துச்சு. பாவம் லோத்து வந்து என்ன பண்ணாரு ஆண்டவர், அருமையாய் வந்து அங்க இருந்து என்ன பண்ணாரு, காப்பாத்திட்டார் ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸೋದೋಮ್ ಗೋಮರ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಪಾಪವು ತುಂಬಿರುವಾಗಲೂ ಸಹ ಅಲ್ಲಿಂದ ಲೋಟನನ್ನ ದೇವರು ನಡೆಸಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾನೆ சோ ಎಂಬುದಾಗಿ. என்ன வசனத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த 2வது அதிகாரத்துல இருந்து? 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯಾವೆಲ್ಲ ವಚನಗಳನ್ನ ನಾವು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು? 9வது வசனத்தை பாருங்க. 9ನೇ ವಚನವನ್ನ ಗಮನಿಸಿರಿ. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் சோதனைகளிலிருந்து காப்பாற்றவும் அக்கிரமக்காரரை அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக ஆக்கினைக்குள்ளாகவும் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு நம்மள நீதிமான்களை காப்பாத்துறதுக்கு தெரியும் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ಅಲ್ಲಿ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಭಕ್ತರನ್ನ ಕಷ್ಟಗಳಿಂದ ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. சோ அத வந்து நம்ம நினைச்சுக்கணும். ಅದನ್ನ ನಾವು ನೆನಪು ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கை இருக்கணும். 5 பாயிண்ட் சொன்னேன். அந்த 5 பாயிண்ட் நீங்க ஞாபகம் ಆ வச்சுக்கணும். ಕಳ್ಳ ಬೋಧಕರ ಕುರಿತಾಗಿ 5 ಅಂಶಗಳಲ್ಲಿ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ಅದನ್ನ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಜೀವಿಸಬೇಕು. சரி 2வது 3வது அதிகாரத்தை நம்ம பார்த்து முடிச்சிருவோம். 3ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ನೋಡಿ ಮುಗಿಸ್ಕೊಳ್ಳೋಣ. சில பேர் கேலி பண்ணிட்டு இருந்தாங்களாம். ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்கு இன்னும் இயேசு கிறிஸ்து வரல? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಎರಡನೇ ಬರೋಣ ಬರ್ತಾ ಇಲ್ಲ? வருவாருன்னு சொல்றீங்களே நீங்க. ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರಲ್ವಾ? ஏன் இன்னும் வரல அவரு? ಯಾಕೇನು ಬರ್ತಾ ಇಲ್ಲ? நீங்க போய் சொல்றீங்க தானே ನೀವು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ರಿ ತಾನೆ அப்படின்னு கேலி பண்றாங்களாம் கிறிஸ்தவர்களை பார்த்து. ಆ ರೀತಿಯಾಗಿ ಕ್ರೈಸ್ತರನ್ನ ನೋಡಿ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. அப்போ அதுக்கு வந்து பேதுரு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ಅದಕ್ಕೆ ಪೇತ್ರನ ಏನಂತ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಗಮನಿಸ್ರಿ. 3வது அதிகாரம் 7ல இருந்து 8 9வது வசனத்தை பார்ப்போம். 3ನೇದ 7ರಿಂದ 8 9ನೇ ವಚನಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. இப்பொழுது இருக்கிற வானங்களும்
பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக இல்ல வைக்கப்பட்டு 8வது வசனம் படிங்க. 8வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற ஆ, இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். So, யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இந்த 2 காரியத்தை நீங்க சொல்லணும். ಯಾರಾದ್ರೂ ಕೇಳಿದ್ರೆ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ಹೇಳ್ಬೇಕು. அப்பா, நம்மளுக்கு 1000 வருஷம் வந்து ஆண்டருக்கு ஒரே நாள் மாதிரி. ಅಲ್ಲಿ ನಮಗೆ 1000 ವರ್ಷಗಳು ದೇವರ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಇದು ಒಂದೇ ದಿವಸ. சோ யோசித்து பாருங்க. நம்ம 2 வருஷமே ஸ்லோவா போகுது. ஆண்டருக்கு ஒரு நாள் தான் அதுங்க கணக்கு. ಅಲ್ಲಿ 2 ವರ್ಷ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತುಂಬಾ ಸ್ಲೋ ಆಗಿ ಹೋಗ್ತದೆ. ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಅದು ಒಂದೇ ದಿವಸದ ಲೆಕ್ಕ. சோ ஃபர்ஸ்ட் அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மைண்ட் ஆண்டவர் மைண்டும் சேம் இல்ல. ஆண்டவருடைய எண்ணங்கள், யோசனைகள் நம்மளுக்கு என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகளே இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ಅಲ್ಲಿ ನನ್ನ ಆಲೋಚನೆಗಳು ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. ಮೊದಲು ಅದನ್ನ ಹೇಳ್ರಿ. ரெண்டாவது என்ன சொல்லுங்க? ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ಹೇಳ್ರಿ? எதுக்கு ஆண்டவர் வரல அப்படின்னு கேட்கும்போது ಯಾಕೆ ದೇವರು ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಲ್ಪಡುವಾಗ ஆண்டவருடைய பொறுமை. ದೇವರ ಒಂದು ತಾಳ್ಮೆ. ஆண்டவர் பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. யாரும் நாசம் ஆயிடக்கூடாது. ಯಾರು ಕೂಡ ನಾಶವಾಗಿ ಹೋಗಬಾರದು. எல்லாரோட மனசும் திரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ಎಲ್ಲರೂ ತನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಪೇಕ್ಷಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ யாராவது கேலி பண்றாங்கன்னா ಯಾರಾದ್ರೂ ಗೇಲಿ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஆண்டவருடைய யோசனையும் உங்களுடைய யோசனையும் ஏணி வச்சாலும் எட்டாதுங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಯೋಚನೆಗಳು ನೀವು ಎಷ್ಟೇ ಎಣ್ಣೆಯನ್ನು ಹಾಕಿದ್ರು ಕೂಡ ಅದು ನಿಲ್ಕೋದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ. ரெண்டாவது ஆண்டவர் பொறுமையா காத்து கொண்டிருக்கிறார். ಎರಡನೇದಾಗಿ ದೇವರು ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾಯ್ತಾ ஒரு ಇದ್ದಾನೆ. அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்க ஆண்டவர்ட்ட தூரம் போயிட்டாங்கன்னா எவ்வளவு பொறுமையா காத்திருப்பாங்க. ಅಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಮಗ ದೇವರಿಂದ ದೂರ ಹೋಗಿದ್ದಾನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಶಾಂತ ಉಳ್ಳವರಾಗಿ ಅವರಿಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதே போல ஒரு சாதாரண அப்பா அம்மாவே அவ்வளவு பொறுமையா காத்திருக்கும் போது நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மளுக்காக பொறுமையா காத்திருக்க மாட்டார். ಸಾಧಾರಣವಾಗಿ ತಂದೆ ತಾಯಿಗಳೇ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೀರ್ಘ ಶಾಂತ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಯಲ್ಪಡುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕಾಯುವುದಿಲ್ವಾ? அடுத்தது கடைசியாக ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2 பேதுரு முடிஞ்சிரும். ಕೊನೆಯದಾಗಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. 2 ಪೇತ್ರ ಮುಗಿತದೆ. கடைசியாக பூமியில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ಕೊನೆಯ ಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ಭೂಮಿ ಮೇಲೆ ಲೋಕಾಂತ್ಯ ಏನೆಲ್ಲ ನಡೀತದೆ. சோ ஆண்டவர் ஒரு நாள் வரப்போறார். ದೇವರು ಒಂದು ದಿವಸ ಬರೋದಕ್ಕಿದ್ದಾನೆ. அந்த பூமி இந்த பூமியோட நிலையே மாறப்போகுதுங்க. ಈ ಭೂಮಿಯ ಒಂದು ನೆಲೆ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಬದಲಾಗೋದಕ್ಕಿದೆ. எப்படி ஏதேன் தோட்டம் இருந்துச்சோ அப்படி இந்த பூமி மாறப்போகுது. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಏದೆನ್ ತೋಟ ಇತ್ತು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಭೂಮಿ ಬದಲಾಗುವುದಕ್ಕಿದೆ. அதுக்கு முன்னாடி இந்த பூமி என்ன ஷேப் ஆகும் யாருக்கும் தெரியாது. ஆண்டவருக்கு தான் தெரியும் அது. ಅದಲ್ಲಿ ಭೂಮಿ ಯಾವ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಗಾತ್ರದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಗ್ತದೆ ಅದು ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು, ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ. வெளிப்படுத்தின விஷயத்துல 21வது அதிகாரம் சொல்லுது, வானம் என்ன பண்ணுமா, பரலோகமே இறங்கி வருமா பூமி மேல அப்படி. ಅಲ್ಲಿ ಪರಲೋಕವೇ ಭೂಮಿ ಮೇಲೆ ಅದು ಇಳಿದು ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அந்த இடத்துல வரும்போது அந்த இடத்துல அப்ப பூமி மேல கண்ணீர் இருக்காதான், நோய் இருக்காதான், பொறாமை இருக்காதான், சண்டை இருக்காதான், பாவம் இருக்காதான், துக்கம் இருக்காதான், எதுவும் இருக்காதான் பூமி மேல. அப்ப ಅಲ್ಲಿ ಆ ಪರಲೋಕ ಭೂಮಿ ಮೇಲೆ ಬರಲ್ಪಡುವಾಗ ಕಣ್ಣೀರು, ದುಃಖ, ಚಿಂತೆ, ಕಳವಳ, ಏನಪ್ಪ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ದುರಾಶೆ ಇದು ಯಾವುದು ಕೂಡ ಇರುವುದಿಲ್ಲ. எந்த ஆஸ்பத்திரியே இருக்காது போங்க. அப்போ ಯಾವ ಆಸ್ಪತ್ರೆ ಕೂಡ ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಇರೋದಿಲ್ಲ. அப்படி இருக்கும் நம்ம பூமி. ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ನಮ್ಮ ಭೂಮಿ. அந்த பூமி பேர் என்ன தெரியுமா? ಆ ಭೂಮಿ ಹೆಸರೇನು ಗೊತ್ತಾ? புதிய வானம் புதிய பூமி. ಅದು ನೂತನ ಭೂಮಿ ಆಕಾಶ ಎಂಬುದಾಗಿ. அந்த புதிய பூமಿ அந்த அளவுக்கு சிங்கம் ஆட்டுக்குட்டி கூட விளையாடுமா. ಆ ನೂತನವಾದಂತ ಭೂಮಿ ಮೇಲೆ ಸಿಂಹ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕುರಿಮರಿಯ ಒಂದು ಆಡಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಆಟ ಆಡ್ತದೆ. கன் எல்லாம் இருக்குல்ல, கன்னு பீரிங்கி எல்லாம் இருக்குல்ல, சண்டை போடுற இந்த யுத்தம் பண்ற அதெல்லாம் உடைச்சிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டு வேலை செய்யறதுக்கு பொருளா யூஸ் பண்ணிக்குவாங்களா அதெல்லாம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗನ್ ಆಗಿರ್ಬೋದು, ಪಿರಂಗಿಗಳನ್ನೆಲ್ಲ ಏನೋ ಹೊಡೆದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸಿದಂತದ್ದು ಅಲ್ಲೆಲ್ಲವನ್ನು ಹೊಡೆದಾಕಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮನೆ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. அந்த இடத்துல வெளிச்சம் ஆண்டவர் தான் வெளிச்சமா இருப்பாராம். சூரியனே இருக்காதான். அப்ப ஆண்டவர் தான் வெளிச்சமா இருப்பாராம் அந்த பூமிக்கு, புதிய ಆ ಒಂದು ನೂತನ ಭೂಮಿ ಆಕಾಶಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಸೂರ್ಯನೇ ಇರುವುದಿಲ್ಲ, ದೇವರೇ ಬೆಳಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಇರಲ್ಪಡ್ತಾನೆ. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சோ அப்படி ஆக போகுது நம்ம பூமிங்க. ಏದೇನ್ ತೋಟ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಭೂಮಿ So, ಇರೋದಕ್ಕಿರ್ತದೆ. பேதுரு என்ன சொல்றாரு? ಪೇತ್ರನು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? என்ன பண்ணுமா நம்ம அதுக்காக? ಅದಕ್ಕಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? 13வது வசனம் படிங்க, முடிச்சிருவோம். 13ನೇ ವಚನ ಓದ್ಕೊಳ್ರಿ. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய பூமி உண்டாகும்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமா? காத்து கொண்டே இருக்கிறோமா? நம்ம ஆண்டவர் நம்மளை காத்து கொண்டு இருக்க சொல்லிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಎದುರು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதெல்லாம் இந்த பூமியில நம்மளுக்கு பிடிக்காத காரியம் இருக்கோ
துக்கமான காரியம் இருக்கோ அதெல்லாம் வந்து மாறுபடுங்க ஒரு நாள். ಅದು ಯಾವ್ದೆಲ್ಲ ದುಃಖವಾದಂತ ಕಾರ್ಯಗಳಿದೋ ಅದೆಲ್ಲವೂ ಕೂಡ ಒಂದು ದಿವಸ ಬದಲಾಗುವುದಕ್ಕಿದೆ. நம்மளுக்கு நிறைய காரியம் பூமியில பிடிக்க மாட்டேங்குது இந்த காரியத்துல. ಆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. நம்மளுக்கும் சில காரியங்கள் நம்ம சரீரத்துல இருக்கிற காரியங்களே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಶರೀರದಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳೇ ನಮಗೆ ಅದೇನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனா என்னைக்கு பரலோகமே பூமிக்கு இறங்கி வருமோ அன்னைக்கு தான் அங்க புதிய பூமி ஸ்தாபிக்கப்படும். நம்ம ஆண்டரோடு கூட வாழுவோம். நம்ம எல்லாம் ஆண்டரை முகமுகமா நம்ம பார்த்து நம்ம இருக்க போறோங்க. ಅಲ್ಲಿ ಯಾವತ್ತಿಗೆ ಒಂದು ಪರಲೋಕ ಭೂಮಿ ಮೇಲೆ ಅದು ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ ಆಗ ದೇವರನ್ನ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ದರ್ಶಿಸುವಂತವರಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಇರುವಂತವರಾಗಿರ್ತೀವಿ. நிறைய பேர் பரலோகம்னா இங்க இருந்து மேல போயிடுவோம்னு நினைப்பாங்க. அப்படி இல்ல. பரலோகமே பூமிக்கு வருது, பூமி மாத்த போகுதுன்னு தான் வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಅನೇಕರು ಅಂದುಕೊಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ಪರಲೋಕಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ ವಚನ ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ಪರಲೋಕವೇ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅದು ಇಳಿದು ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. நான் வெளிப்படுத்தின விஷயம் சொல்லும் போது நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீடைலா அதை பத்தி சொல்றேன். ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಭಾಗವತಕ್ಕೆ ಬರಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದನ್ನ ಬಹಳ ನಾವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಿಮಗೆ So, அந்த ತಿಳಿಸುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. நாட்களுக்காக காத்திருங்கன்னு சொல்றாரு பேதுரு. ಆ ದಿವಸಗಳಿಗಾಗಿ ಎದುರು ನೋಡುವಂತವರಾಗಿ ನೀವಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ அதுக்காக ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஜெபிங்க, அதுக்காக ஜெபிங்கன்னு சொல்றாரு. ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்க சொல்லிருக்கு ஜெபிங்க அப்படின்னு? எங்க சொல்லிருக்கு அப்படி ஜெபிங்கன்னு? ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲಿ ಹೇಳಿದೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ? ஆண்டோடைய ஜெபத்துல ஒரு ஒரு பாயிண்ட் தெரியுமா உங்களுக்கு? ದೇವರ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅಂಶ ಇದೆ ಗೊತ್ತಲ್ವಾ ನಿಮಗೆ? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறது போல எங்க நிறைவேறணும்? பூமியிலே நிறைவேறணும். அதுக்கு தான் அதான் அந்த காரியம். அதான் அதோட அர்த்தம். ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ನೆರವೇರುವಂತೆ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ನೆರವೇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಅದೇನೆ. சோ நம்ம புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் நம்ம காத்திருக்கிற ஒரு சகோதர சகோதரிகளாய் நம்ம இருப்போம். ಅಲ್ಲಿ ನೂತನ ಭೂಮಂಡಲಕ್ಕಾಗಿ ನಾವು ನೂತನ ಆಕಾಶಕ್ಕಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ಗುಂಪಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಬೇಕು.